பாவத்தை நாம் விட்டால் பரலோகம் நமக்கு அருகாமையில் வரும். நாம் பரலோகத்தை நோக்கி ஓரடி எடுத்து வைத்தால் அவர் 8 அடி அவர் நமக்கு எடுத்து வைப்பார். நம்மை நோக்கி பரலோகம் நெருங்கி வரும், ஆண்டவர் நெருங்கி வருவார். நாம் பாவத்தை விட்டு விலகி நிற்கணும். கண்டிஷன்ஸ் அப்ளை, அவ்வளவுதான். அவர் பாவிகளை அல்ல, பாவங்களை வெறுக்கிற தேவன். அவர் பாவங்களை வெறுக்கிற தேவன், பாவிகளை வெறுக்கிற தேவன் அல்ல. பாவத்தை விட்டு விடுவோம். பாவம் வேண்டாம். நாம் பரலோகம் போவதற்கு தடையாய் இருப்பது எது? நம்மிடத்தில் இருக்கிற பாவமே நம்மை பரலோகம் செல்ல விடாமல் நமக்கு தடையாய் இருப்பது. நாம் பாவத்தை நேசித்தால் நாம் நரகத்தை நேசிக்கிறோம் என்ற அர்த்தம். நாம் பாவத்தை வெறுத்தால் பரலோகத்தை நாம் நேசிக்கிறோம் என்ற அர்த்தம். மனிதனுக்கு முன்பாக சொல்லப்பட்டிருக்கிறது, யோவேலிலே சொல்லப்பட்டிருக்கிறது, மனிதனுக்கு முன்பாக வாழ்வும் சாவும் வைக்கப்பட்டிருக்கிறது. அவன் எதை விரும்புகிறானோ அது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமானவர்களே, உங்களுக்கு முன்பாக 2 வைக்கப்பட்டிருக்கிறது. மோட்சமும் உங்களுக்கு முன்னால் வைக்கப்பட்டிருக்கிறது, நரகமும் உங்கள் முன்னால் வைக்கப்பட்டிருக்கிறது. எது வேண்டும் என்று நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் ரொம்ப ஜென்டிலான கடவுளுங்க. வாழ்வும் சாவும் நன்மையும் தீமையும் நமக்கு முன்பாய் வைக்கப்பட்டிருக்கிறது. எப்படி ஆதாம் ஏவாளுக்கு முன்பாக வாழ்வின் கனியும் வைக்கப்பட்டது, அந்த புசிக்கக்கூடாத கனியும் வைக்கப்பட்டது. அவள் புசிக்கத்தக்க நிறைய கனிகளையும் ஆண்டவர் வைத்திருந்தார். பர்டிகுலராக சொல்றார், இதை சாப்பிடாத, மீது எல்லாவற்றையும் சாப்பிடு என்று சொன்னார். ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? அவருடைய கண்கள் அதை பார்த்து கொண்டே இருந்தது. அந்த வாழ்வின் கனியை அவர்கள் கண்கள் பார்த்து கொண்டே இருந்தது. சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன கனியே பார்த்து கொண்டிருந்தது. அதை அவர்கள் இச்சித்து கொண்டே இருந்தார்கள், ஆசைப்பட்டு கொண்டே இருந்தார்கள். ஏன் உனக்கு இவ்வளோ பழம் கொடுத்துருக்காரு, அதையே பார்க்க வேண்டியது தானே, ஏன் நீ அதை பார்த்த? ஏன் பார்த்தா ஏவாள்? ஏன் அதை பார்த்தாள்? எவ்வளவு சுயநலம் உள்ளவள் அல்லவா ஏவாள். பிசாசோடு உறவு ஒரு நாள், ஒரு வாரம் அல்ல, ஒரு மாதம் அல்ல, ஒரு வருடம் அல்ல, 7 வருட உறவு பிசாசோடு உறவு வேண்டாம். எதெல்லாம் நம்மை பரலோகம் கொண்டு போவதற்கு தடையாக இருக்குமோ அது எவளாய் இருந்தாலும் சரி, அது எவனாய் இருந்தாலும் சரி, தூக்கி எறிங்க. ஆண்டவருக்குள்ள தூக்கி எறிங்க. அது எப்படிப்பட்ட சொந்தமாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட உறவாக இருக்கட்டும், உங்களை கடவுளிடமிருந்து பிரிப்பது எதுவானாலும் சரி, தூக்கி எறிங்க உங்கள் வாழ்க்கையிலிருந்து. அது எந்த உறவாக இருக்கட்டும், அது எந்த சொத்தாக இருக்கட்டும், அதனால என்ன நன்மை வந்தாலும் சரி, தூக்கி எறிங்க. கடவுளோடு நமக்கு இருக்கிற உறவை பாதிக்கிற எந்த காரியமும் பிசாசிடமிருந்து வருகிறது. பிரியமானவர்களே, உங்கள் அறிவை பயன்படுத்துங்க. நன்மையான எக்கொடையும் ஆண்டவரிடமிருந்தே வருகின்றன. தீமையான ஒவ்வொன்றும் பிசாசிடத்திலிருந்து வருகிறது. அழகாய் இருப்பவை எல்லாம் ஆபத்து, எச்சரிக்கிறேன். அழகு ஆபத்து. வெள்ளையை நோக்கி ஓடுறீங்க, ஆபத்து. அழகை நோக்கி ஓடுறீங்க, ஆபத்து. எச்சரிக்கிறேன். ஆண்டவரின் பெயரால் எச்சரிக்கிறேன். ஜாக்கிரதையா இருங்க. எது உங்களிடத்தில் வந்ததெல்லாம் அதை அப்படியே கொண்டு போய் ஆண்டவருடைய சமூகத்தில் வைங்க. ஆண்டவரே, இது உம்மிடத்திலிருந்து வந்ததான் கேளுங்க. எஸ்னா எஸ்ன்னு சொல்வார், நோன்னா நோன்னு சொல்வார். நோன்னு சொன்னால் தூக்கி எறிங்க. அது எவ்வளோ அழகாக இருந்தாலும் சரி, அது எவ்வளோ வெள்ளையாக இருந்தாலும் சரி, தூக்கி எறிங்க. வேண்டாம். ஆபத்து. லூசிஃபரும் ரொம்ப அழகானவன் தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி 2 கொம்பை வச்சுக்கிட்டு கோரமாக 2 பல்ல வச்சுக்கிட்டு இருக்கிறவன் கிடையாது. லூசிஃபர் ரொம்ப அழகானவன். அவன் அழகுள்ளவன். அவனை பூரணன் நான் சொல்ல மாட்டேன். பூரண அழகுள்ளவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டுமே பூரண அழகுள்ளவர். அவனை நான் அழகுள்ளவன், அவ்வளவுதான். அழகானவன், அவ்வளோதான். அதெல்லாம் சொல்ல முடியாது. ஆண்டவருக்கு இணையாலாம் அவனை பேசுறதுக்கு அவனுக்கு எந்த யோக்கியதையும் கிடையாது.
அவனை தூக்கி தலையிலலாம் வைக்க முடியாது. அவன் காலு கீழே இருக்க வேண்டியவன். அவன் அங்கே தான் இருக்கணும். பிரியமானவர்களே, ஆக பிசாசு நமக்கு பகை, பாவம் நமக்கு பகை. பரலோகத்தை நாம் நேசிக்கிறோமானால் நாம் பாவத்தை விட்டு ஒழித்தே ஆக வேண்டும். பாவத்தையும் நேசித்து பரலோகத்தையும் நேசிக்கவே முடியாது. ஒரு ஊழியன் 2 தலைவர்களுக்கு, 2 எஜமானனுக்கு ஊழியம் செய்ய முடியாது என்று வேதம் அழகாய் சொல்லுகிறது. ஆகவே இந்த நல்நாளிலே ஆண்டவர் ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று சொன்னது போல நாம் ஒருபோதும் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று நாம் நம் வாயால் சொல்லக்கூடாத அந்த வார்த்தைகளை நாம் சொல்லக்கூடாத வார்த்தை என்று நான் சொல்ல மாட்டேன். நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனெனில் எல்லாவற்றையும் அவர் சுமந்து கொண்டார். நாம் கடவுளோடு இருக்கும் பொழுது அவருடைய பிரசனத்தை நாம் இழந்து போகவே மாட்டோம். அவருடைய பிரசனத்தை நாம் இழந்து போகவே மாட்டோம். நாம் ஜெபத்தோடும் வேதத்தோடும் நாம் இருந்தோமானால் ஆண்டவருடைய பிரசன்னம் கட்டே ஆகாதுங்க. கட்டே ஆகாது. நான் சொல்லுகிறேன், கட்டே ஆகாது. எப்படி உண்ணுவதும் உறங்குவதும் நம் வாழ்க்கையிலே தினமும் நடக்கிற காரியமாக இருக்கிறதோ, அதுபோல ஜெபிக்கிறதும் விவிலியத்தை வாசிக்கிறதும் நம் வாழ்க்கையிலே தினமும் நடக்க வேண்டிய ஒரு காரியம். இதை செய்து பாருங்கள். பரலோகம் உங்களுக்கு அருகாமையில் இருக்கும். உங்களுடைய ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் வரும். பரலோகத்திலிருந்து பதில் வரும். நீங்கள் பரலோகத்துக்கு விசேஷமானவங்களாயிடுவீங்க. உங்களை பார்த்து கொண்டே இருக்கும். பரலோகம் பார்த்து கொண்டே இருக்கும். உங்களுடைய ஒவ்வொரு அசைவையும் பரலோகம் பார்த்து கொண்டிருக்கும். ஒவ்வொரு அசைவையும் பரலோகம் பார்த்து கொண்டிருக்கும். எனக்கு பிரியமானவர்கள், ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, தகப்பனே, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று நீ அந்த வார்த்தையை சொல்ல காரணம் என்னுடைய பாவங்கள் அப்பா, என்னுடைய பாவங்கள். ஆண்டவரே, பரலோகத்தில் இருந்து என்னை பிரிக்கிற அந்த பாவங்கள் எனக்கு வேண்டாம். நான் நித்தியமாய் பரலோகத்திலே வாழ்வதற்காய் நியமிக்கப்பட்டவன். எனக்கு நரகம் எனக்கு வேண்டாம். நரகம் எனக்கு வேண்டாம். பாவம் எனக்கு வேண்டாம். பிசாசு எனக்கு வேண்டாம். இந்த உலகத்தின் காரியங்கள், இச்சைகள் எனக்கு வேண்டாம். எனக்கு பரலோகம் வேணும். நீங்கள் வேணும் ஏசப்பா. உங்களை நேசிக்கிறேன். எனக்காக நீர் சிலுவையிலே மரித்தீர். எனக்காய் பாடுகளை பட்டீர். எனக்காய் அடிக்கப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர். உம்முடைய தழும்புகளில் நான் சுகமாகி இருக்கிறோம். நன்றி ராஜா. இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.